முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்கள், இப்போ நாம நியூஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 3% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. இதுக்கு மெயினான காரணம்னா ஆல்ரெடி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். என்னன்னா அவங்களுடைய லண்டனில் இருக்கக்கூடிய சப்சிடியான ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் நடந்த ஒரு காரணத்தினால அக்டோபர் 1 வரைக்கும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர் அட்டாக் நடந்ததை சரி பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு $5 மில்லியன், அதான் 5 மில்லியன் பவுண்ட்ஸ்ன்னு வாரத்துக்கு ஒரு 60 மில்லியன் பவுண்ட்ஸ் அளவுக்கு அவங்க செலவு பண்ண ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில், அதாவது FY25ல சம்பாதிச்ச பணத்தை விட அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாஸ் இந்த ஒரு காரணத்தினாலே நடந்திருக்கு. FY25ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச மொத்த லாபமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 பில்லியன் பவுண்ட்ஸ் தான். FY25 பார்த்தாலே தெரியுது. ஆனால் இது வரைக்கும் அவங்களோட லாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அளவுக்கு வந்துடுச்சு இந்த ஒரு சைபர் அட்டாக் நடந்த ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 1 வரைக்கும் இவங்களோட ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சிருக்க காரணத்தினால இவங்களுடைய பிளான்ஸ் இருக்குல்ல, கார் தயாரிக்கிற பிளானில் வேலை பார்க்குற 33,000 ஒர்க்கர்ஸை வந்து இந்த பிரச்சனைகள் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு லாஸ் வந்து எதனாலலாம் லாஸ் வந்திருக்குன்னா, இந்த சைபர் அட்டாக் நடந்ததை சரி பண்ணுறதுக்காக செலவழிக்கிற லாஸ் ஒரு பக்கம், அப்புறம் அதுக்கடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் தான். நானும் செக் பண்ணி பார்த்தேன் நண்பர்களே, 2 பில்லியன் பவுண்ட்ஸ்னால் எவ்வளோ அப்படின்னு 000 நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா 23,866 கோடி, ரவுண்டாக பண்ணோம்னா 24,000 கோடி. 24,000 கோடி வந்து இவங்களுக்கு லாஸ் இந்த ஒரு காரணத்தில். 24,000 கோடி, நம்மளால் ஒரு 24,000 ரூபா தொலைஞ்சு போச்சுனாலே உறக்கம் வராது. இவங்களுக்கு 24,000 கோடி லாஸ் நடந்துருக்கு. ஒரு 600 ருபீஸ்க்கு வந்துடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் இந்த ஷேரில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதைத்தான் சொல்லுவாங்கள்ல, நல்லா பாயசத்தை போட்டாங்கன்னு. நல்லா இனிப்பு அதிகம் போட்டு பாயசத்தை போட்டாங்க. பாயசம் போட்டது டாடா மோட்டார்ஸ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை. அப்படியே பக்கத்தில் நம்ம எப்போவுமே சாப்பிட போகிறப்ப நமக்கு மட்டும் இல்லை, ஏன்னா பக்கத்தில் இருக்க இலைக்கும் சேர்த்து கேட்போம்ல, அதே மாதிரி பாயசத்தை அவங்க டாடா மோட்டார்ஸ் தனக்கு மட்டும் கேட்காம பக்கத்தில் இருக்க அவங்களோட இன்னொரு கம்பெனி TCSக்கும் சேர்த்தே பாயசத்தை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு 3,000லேயே சப்போர்ட் எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3,000 ரூபாயை கட் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த H1B விசாவுக்கு கொடுத்த அந்த நெகட்டிவான ஒரு கமெண்ட் தான். பாருங்கள், இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 2022 இந்த ஷேர் வந்து என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ இன்றைக்கும் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்குன்னு சொல்லி நம்ம ஹோல்டு பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0% ரிட்டர்ன் தான். ஆனால் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, அந்த 3 வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கூடிய டிவிடெண்ட் கிடச்சிருக்குல்ல, அந்த டிவிடெண்ட் மட்டும்தான் இதில் வந்து ப்ளஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2022 வாங்குறவங்களும் ஒன்று தான், இப்போ 2025 வாங்குறதும் ஒன்று தான். இதில் பெருசாக ஒரு லாபம் இல்லை. TCS மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்தா இல்லை. இன்ஃபோசிஸ் ஆகட்டும், அப்புறம் விப்ரோ, இந்த மாதிரி ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸு டாக்டர் ரெட்டிலேருந்து வந்திருக்கு. டாக்டர் ரெட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து லனகாபாவிர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் அப்புறம் ஜிலட் சயின்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டுகோ அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் HIV-க்கான மருந்தை வந்து ஜெனரிக் மருந்தை வந்து சேல் பண்ண போகிறாங்க. எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2027 பிகினிங்லேருந்து இது வந்து சேல்ஸ்க்கு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னா ஒரு $40 தான். வருஷத்துக்கு வந்து 2 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். HIV பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா HIV வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு தடுப்பு முறைகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சிலருக்கு அந்த பாதிப்பு வந்துடுது. அப்படிங்கிறப்ப அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த HIV நோயாளிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதே இதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து $40 கொடுக்குறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா US பேஸில் இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா இதே இதை $28,000 கொடுக்குறாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக டாக்டர் ரெட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்தே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 100% வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் டாக்டர் ரெட்டி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க.
இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ் தான் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த மருந்து கொடுக்குறது வந்து நிறைய மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நியூஸும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அமெரிக்காவில் $28,000 நண்பர்களே, வருஷத்துக்கு இதே மாதிரி தான் வருஷத்துக்கு $28,000 செலவழிக்கிறது. டாக்டர்கிட்ட வந்து வெறும் $40 அதுக்கான மருந்தை கொடுக்குறா அப்படின்றப்ப ஒரு நல்ல நியூஸ் தானே. ஆனால் இவங்களுக்கு அது கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% அளவுக்கு ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த நியூஸ் வந்து பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல. ஏன்னா இப்போ நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷன்ஸும் அப்படி தானே இருக்குது. மற்ற ஸ்டாக்ஸ் இறங்குறப்ப அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்டாக்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வருங்காலத்தில் இது வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நான் டேரிஃப் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷரான சூழ்நிலையில் இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபார்மா கம்பெனிஸில் டேக்ஸ் பற்றின ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடச்சிடுச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறக்கான வாய்ப்பு இருக்காதா நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாலிகேப்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா அவங்களுடைய ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.8% அளவுக்கான ஸ்டேக்ஸை வந்து ஒரு 888 கோடி அளவுக்குள் ஒர்த்தான அந்த ஸ்டேக்ஸை வந்து இன்றைக்கி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இறக்கத்தை கொடுத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோன்னா ஒரு 1.5% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இது மட்டும் ஒரு காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. அதை நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஸான ஏரியா. பாருங்கள் 7500 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஸான ஏரியா. ஏற்கனவே ஒரு 2 முறை 2024 அக்டோபர், அப்புறம் டிசம்பரில், அப்புறம் இப்போ இந்த 3 முறையும் இந்த இடத்த வந்து கட் பண்ணி மேலே போக முடியாமல் அதுலேருந்து அப்படியே கீழே ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7400 4000 வந்துடுச்சு. அதே இடத்துக்கு வந்துடுமான்னு கேட்டால் அவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து மறுபடியும் திரும்ப போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது 7400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து ஒரு 3% அளவுக்கான கம்மி பண்ணி 7300 அளவுக்கு இந்த ஸ்டேக்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க வந்து பிளாக் டீல் மூலமாக இதை விற்ற ஒரு காரணத்தினால அடுத்த ஒரு 90 நாளைக்கு வேறு எந்த ஒரு சேல்ஸும் பண்ணக்கூடாது. ஸ்டாக்கில் வந்து வேறு எந்த ஒரு பிளாக் டீல்லையும் வந்து இவங்க ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டை இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கோல்டு மேலே பிரியப்படாத யாருமே இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வாங்கி கோல்டை குமிக்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய பெரிய நாடுகளும் பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து டன் கணக்கில், நாம் மக்கள் வந்து கிராம் கணக்கில் வாங்கினோன்னா இவங்க வந்து டன் கணக்கில் வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை தான் நாம் கோல்டு நிறைய கன்சப்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தா இல்லை. நாமங்களாம் அதில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்கணும் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கிறோம் கோல்டு கன்சம்ஷனில். அப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா எப்போவுமே யார், நம்ம நாட்டாமையோட நாடு தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 8000 டன் வச்சுருக்காங்க. நம்மளோட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான அளவுக்கு கோல்டு கையிருப்பு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அப்புறம் சைனா, அடுத்து சுவிட்சர்லாந்து. நாம் 8வது இடத்துல தான் மக்களே இருக்கிறோம். 880 டன் கையிருப்போட 8வது இடத்துல இருக்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நாடுகள் கையிருப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கான தகவல் என்ன பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 90 ரூபா குறைஞ்சிருக்கு. 10,500 இருக்குது. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 11,500 வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறப்ப இது வந்து ஒரு 6,900 ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு 4000 ரூபா மக்களே, ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துல 4000 ரூபா கூடிடுச்சு. சாதாரண மக்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. கோல்டு கிராம் இது பண்ணால் இதில் வந்து ஜிஎஸ்டி அப்புறம் செய்கூலி சேதாரம்லாம் போட்டிங்கன்னா 11,000 தட்டுரும். நினச்சி பார்க்கவே ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே. என்னென்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இந்த ஷேருக்கு வந்து வந்திருக்கு. என்னென்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்கிட்ட இருந்து ஒரு 62,300 கோடி அளவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 97 தேஜாஸ் மார்க் 1 அப்படின்னா ஒளியின் வேகம்னு சொல்லணும். மார்க்ன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3ங்கிறது ஒளியின் வேகத்திலிருந்து மார்க் 2னா ஒளியின் வேகத்தோட 2 மடங்கு வேகத்தில் போட அந்த மாதிரி உள்ளது. மார்க் 1 சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 97 ஜெட்ஸுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 67,000 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு 67,000 கோடிக்கு இதுங்களுக்கு கிடச்சிருக்க ஆர்டரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு 83 ஜெட்டுக்கான ஆர்டர் வந்து ஒரு 47,000 கோடி ஒர்த்துக்கான அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இந்த 2 நியூஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஏஎலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ். ஏன்னா நம்முடைய எந்த ஒரு நாடும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அமைதியை விரும்பணும் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில்
அமைதியான வழிதான்னு பார்த்தாலும், ஆனால் ஆயுதங்கள் அவங்கள்ட்ட சரியான முறையில் இருக்கிறது தான் மற்ற நாடுகள் வந்து அவங்கள சீண்டாமல் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துலனால தான் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு துறைக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தாலும், ஹெச்ஏஎல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள சின்சினாட்டியில், அதான் அமெரிக்காவில் ஒரு நகரம் வந்து சின்சினாட்டின்ற நகரம். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கம்பெனிலேருந்து தான் இவங்க வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2025லேருந்து அவங்க ஒரு 12 என்ஜின்ஸ் தரதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2026ல் ஒரு 20 என்ஜின்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா இந்த வருஷத்தில் ஒரு 12 ஜெட்ஸும் அடுத்த வருஷத்தில் ஒரு 20 ஜெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இதனால் இன்னைக்கு இந்த ஹெச்ஏஎல் ஷேருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1% ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு 1% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் வருங்காலத்தில் இந்த ஷேர் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வரும் நாடுன்னே சொல்லலாம். ஏற்கனவே லாஸ்ட் ஃபினான்ஸ் ஒரு 21,000 கோடி அளவுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இது இன்னமும் அதிகரிக்கும். அதனால் வந்து இந்த ஷேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் நான் அதெல்லாம் பார்க்குறேன். அடுத்து இன்னைக்கு இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினோடெக்ஸ் கெமிக்கல். ஃபினோடெக்ஸ் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா வரைக்கும் போன ஷேரு கடைசியில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 247 ரூபாயோட க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 15-16% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து போனஸும் ஸ்பிளிட்டும் கொடுக்கப்படுறத ஒரு நியூஸ் வந்துச்சு. கடைசி அவங்க எப்போ போனஸ் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015ல் 2015ல் பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 போனஸும் 1:1 போனஸும் சாரி 1:1 போனஸும் அப்புறம் அதுக்கடுத்து ஃபேஸ் வேல்யூ 10 இருந்ததை 2 கொடுத்துருந்தாங்க. அதாவது 5:1 அந்த அளவுக்கு ஸ்பிளிட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 27 வந்து திரும்பவும் போனஸும் ஸ்பிளிட்டும் கொடுக்குறத பற்றி அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேச போகிறாங்க. செப்டம்பர் 27 என்ன ரேஷியோவில் அது ஸ்பிளிட்டும் போனஸும் இருக்குங்கிறது ஸ்பிளிட் வந்து கண்டிப்பாக 1:1 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவட ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறனால 1:1 தான் கொடுக்க முடியும். போனஸ் எந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்றது நமக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும், பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர். இன்னைக்கு ஹிந்துஸ்தான் காப்பர் பார்த்தீங்கன்னா ஏறி குதிச்சிடுச்சு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 7-8% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இதற்கு மெயினான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மார்க்கெட்டில் காப்பரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இதை மேனுஃபேக்சர் பண்ணுற நம்மளோட ஹிந்துஸ்தான் காப்பருக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா காப்பர் ப்ரைஸ் ஏறுறப்ப எங்களோட ப்ராஃபிட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து மேலாக்கி ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மெயினான ரீசன் என்ன, எதனால வந்து காப்பர் ப்ரைஸ் வந்து இப்போ கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. ஏன் சப்ளை கம்மியாக இருக்குன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி ப்ரீபோர்ட் மேக்மோரான் அப்படின்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தோனேஷியாவில் வந்து அவங்களுடைய பிரான்ச் ஒன்று இருக்குது. அங்கே ரீசெண்டாக நடந்த ஒரு சின்ன விபத்துனால அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக கொஞ்சம் தடையாயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால அது வேர்ல்டு லெவலில் வந்து டிமாண்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்க ஒரு சப்ளை வந்து கட் பண்ணியிருக்க ஒரு காரணத்தினால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே ப்ரோ, அப்போ பாலிகேப்புக்கு வந்து நம்ம ஒரு நியூஸ் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, பாலிகேப்போட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒயர் அண்ட் கேபிள்ஸில் தான் மெயின் பிஸ்னஸ், ஒயரிங் சம்மந்தமாக தான் இருக்குது. அதனால் காப்பரோட ரேட் ஏறுறப்ப ஒயரோட பேஸே பார்த்தீங்கன்னா காப்பர் தான். அப்போ காப்பரோட ரேட் ஏறுறப்ப அந்த ஒயர்ஸோட ரேட் அதிகரிக்கும். அப்படிங்கிறப்ப உங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால காப்பர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போச்சுன்னா அந்த ஒயர் கம்பெனிக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். பாலிகேப் மட்டும் இல்லை, அதே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதே ரேட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அப்புறம் ஃபினோலக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. கேஐ கேபிள் அது இண்டஸ்ட்ரீஸ் அது பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஒரு 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் காப்பர் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா வரக்கூடிய காலங்களில் அந்த கேபிள் கம்பெனிஸ் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நியூஸும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் கூட ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் காப்பர் ப்ரைஸ் ஏறுறப்ப காப்பர் மேனுஃபேக்சர் கம்பெனி பண்ணுறக்கூடிய கம்பெனிகளோட ஷேர் ப்ரைஸ் ஏறும். பட் இந்த காப்பரை வந்து சேல்ஸ் பண்ணுற கம்பெனி இருக்குல்ல, அதாவது காப்பரை வாங்கி விற்கிற மாதிரி உள்ள கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ஐபிஓ டீட்டெயில் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்ன ஐபிஓ கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜேரா இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிரே மார்க்கெட் இன்னைக்கு தான்
இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு 25ஆம் தேதியோட இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து காட்டிகிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு ஒர்த்தான ஒரு இதாக இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னொரு ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. அதிலே வந்து ஒரு மார்க்கெட் வந்து இறக்கத்தை கொடுச்சுன்னா இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஐபிஓலேருந்து நம்ம நண்பர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது. அதில் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் வருமானு பார்த்தா ரொம்ப இருக்காது. அதனால் இதில் வந்து ஜஸ்ட்டு தள்ளி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்புறம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து தேவையான தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம். வணக்கம்.